தமிழரசு நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா குதிரை பேர அரசியல்ல இறங்குனாங்களே இல்லையா? இந்த கேள்வி அரசியல் வட்டாரத்துல பரவிட்டே இருக்கு. இதுக்கு பதில் யார் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேகாவில இருந்து சொன்னா நல்லா இருக்கும், திமுக சொன்னா நல்லா இருக்காது, அதிமுக சொன்னாலும் நல்லா இருக்காது, வேற யார் சொன்னாலும் நல்லா இருக்காது. ஒண்ணு தாவேகா தரப்புல இருந்து யாருன்னா ஒண்ணு சொன்னா அது என்ன பண்ணலாம், நம்புற மாதிரி ஏத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற சமயத்துல காங்கிரஸ்ல இருந்து ஜோதிமணி அக்கா என்ன பண்ணிருக்காங்க, அதிரடியா பொங்கி எழுந்திருக்கிறாங்க. ஆமாங்க, தாவேக அரசு குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்கு, அவங்க செய்யறது எல்லாத்தையும் சப்போர்ட்லாம் பண்ணிடக்கூடாது, கூட்டணியில இருக்கிறதுனால எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போயிடுவாங்களா, அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அப்படிலாம் பண்ண முடியாது. பாஜக எடுக்கிற ரூட்டை அப்படியே தாவேக எடுக்குது. அப்ப பாஜகவுக்கு தாவேகாவுக்கு என்னங்க சம்பந்தம்? இதே போலதாங்க காங்கிரஸ் குதிரை பேரத்துல ஈடுபட்டு காங்கிரஸ் அழிச்சாங்க பாஜக. இந்த மாதிரி ஒரு விஷயத்த தாவேக ஏற்பட்டா அதெல்லாம் நம்பிட முடியாது. வெளியில எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டுக்குள்ள ஆதரிப்போமா? அப்படியெல்லாம் எதிர்க்க முடியாது. தாவேக எங்க கூட கூட்டணியில இருக்கு, நாங்க அவங்க கூட கூட்டணியில இருக்கோம், எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காங்க, அதுக்குன்னு அவங்க செய்யற தப்புகளை நாங்க துணப்ப முடியாது அப்படின்னு பொங்கி எழுந்திருக்கிறாங்க ஜோதிமணி அக்கா. அதாவது பாஜக ரூட்டை பிடிச்சிருக்கிறாங்க தாவேகா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குதிரை பேர அரசியல்ல இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் சேர்ந்துட்டாங்களா, ஒன்னு ஆட் பண்ணிக்கங்க. இசக்கி சுப்பையா என்ன பண்ணிருக்கிறாரு, போய் சேர்ந்து இருக்கிறாரு தாவேகாவில், ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு வேணாயா, எம்எல்ஏ பதவி வேணாயா, நான் என்ன பண்றேன், தாவேகாவில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா என்ன பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய எம்எல்ஏ கடிதத்தை கொடுத்து தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. அதுல சில குளறுபடிகள் இருக்கு. என்னன்னா, ஒரு வெள்ளை பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு என்ன பண்ணிருக்காப்ல, கொடுத்திருக்காப்ல. அவருடைய லெட்டர் பேட்ல கொடுத்திருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. சாதாரண ஒரு வெள்ளை பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு போய் கொடுத்திருக்காப்ல. உடனே சபாநாயகர் இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு, நீங்க என்ன பண்ணுங்க, கைப்பட உங்க லெட்டர் ஒன்னு எழுதி என்ன பண்ணுங்க கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுங்க ஐயா, ஆபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்றேன், எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, திருப்பி கொடுத்துருக்காப்பல. அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா 3 பேர் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்க முடியும், இவரு ஏத்துக்க மாட்டாங்களா? அதுல ஏத்துப்பாங்க. இப்போ தாவேகாவுக்கு ஒரு 4 எம்எல்ஏ, திருச்சி கிழக்கு சேர்த்து ஒரு 5 எம்எல்ஏ வருவாங்க. இப்ப 108ன்றது அது 5ஆ மாறும், அப்படியே கொஞ்சம் அதிகரிச்சு மெஜாரிட்டி வந்துடும். மெஜாரிட்டி வந்துச்சுல, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னங்க வேலை, கிளம்புங்க அப்படின்னு விசிகா, இடதுசாரிகள், காங்கிரஸ் எல்லாரையும் என்ன பண்ணிடுவாங்க, தாவேகா அனுப்பிடுவாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிரை பேரத்துல ஈடுபட்டது அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இங்க என்ன பண்றாரு, குற்றம் சாட்டிட்டு வராரு. இது இன்னைக்கு நேத்திக்கு வச்சது இல்ல, ஆரம்பத்திலேயே சட்டமன்றத்துக்குள்ளேயே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த தாவேகா அரசு மேல அவர் தான் ஃபர்ஸ்ட் குதிரை பேரம் நடந்துச்சு, எங்க எம்எல்ஏக்கள் கிட்ட பேசுறாங்க, பதவி தரன்னு சொல்றாங்க, குதிரை பேரம் நடந்திருக்கு, அதனால தான் 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சார். அதை தொடர்ந்து டிடிவி தினகரன் எம்எல்ஏ காமராஜர் இருக்காருல, அவர்கிட்டயே பேசி குதிரை பேரம் பண்ணாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் என்ன பண்ணாரு, குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. சோ இப்போ சுற்றி என்ன பண்ணிருக்காங்க, குதிரை பேரம் சொல்லிட்டு தாவேகா மேல ஒரு முத்திரையை குத்தி இருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொன்னார் சட்டமன்றத்துல, இது குதிரை பேரம் பண்ற ஆட்சி கிடையாது, குதிரை வேகத்துல செய்யற ஆட்சி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, குதிரை வேகத்துல குதிரை பேர பண்ற ஆட்சிப்பா இது, பாருங்க எந்த அளவுக்கு குதிரை பேரா நடந்திருக்குது அப்படின்னு அவரு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இப்படி எல்லாருமே குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆதவர்ஜனா சொன்னாரு, இவங்களுக்கு எல்லாம் பொறாமங்க, வைத்தெரிச்சலுங்க, நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம், நாங்க ஆட்சி ஸ்மூத்தா நடத்திட்டு இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்ல, மக்கள் கட்டி ரொம்ப வரவேற்பு எடுத்து நாங்க என்ன பண்றோம் நடத்திட்டு இருக்கோம், இவங்க பொறாமையினால கத்துறாங்க, குதிரை பேரெல்லாம் நடக்கல, விதிமீறலாம் நடக்கல அப்படி இப்படின்னு சொன்னாரு. நீங்க சொல்றது இருக்கட்டும் ஐயா, உங்க கூட்டணியில இருக்கிற எம்பி ஜோதிமணி அக்கா ஓப்பனா படார்னு உடைச்சிட்டாங்களா, நீங்க குதிரை பேர அரசியல ஈடுபடுறீங்க, குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்கீங்க, இதுக்கு என்னையா பதில் சொல்ல போறீங்க? ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிற, கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு எம்பி சொல்றது நம்புறதா, இல்ல இவங்க சொல்றது நம்புறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற, உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரு எம்பி ஓப்பனா பொதுவெளியில சொல்றாங்க, ஆமா தாவேகா குதிரை பேரத்துல ஈடுபடுது, இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நாங்க கூட்டணியில இருக்கிறதுனால விஜயும் தாவேகாவும் செய்கிற அட்ராசிட்டியை ஒருபோதும் ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்றாங்க. ஏன்னா பாஜகவும் எல்லா மாநிலங்களையும், காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலங்கள்ல
இந்த மாதிரி ஒரு குதிரை பேடம் நடத்தி தான் எங்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாரையும் என்ன பண்ணாங்க, வாங்கினாங்க, எல்லாமே செஞ்சாங்க, காங்கிரஸ் உடைய பலத்தை கம்மி பண்ணாங்க அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சோ அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டுல இப்ப தாவேக்கா செஞ்சுட்டு இருக்கு. அப்போ உங்க 2 பேருக்கும் என்ன ஈக்குவலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மாத்திரம் இல்லாம சிங்காநல்லூர் தொகுதியில் நின்ன காங்கிரஸ் எம்எல்ஏ வேட்பாளர் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இந்த 3 பேர் எம்எல்ஏக்களும் என்டிஏ கூட்டணியிலிருந்து வந்தவங்க. இவங்களை எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. தாவேக்கா அரசு இஷ்டத்துக்கு இந்த மாதிரி தப்பு மேல தப்பு பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம், நம்ம அமைதியா இருக்கணுமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, போர்க்கொடி தூக்கிருக்காங்க. இதனிடையில அந்த சிங்காநல்லூர் தொகுதியில காங்கிரஸ் சார்பா போட்டிட்டாங்கல்ல ஸ்ரீநிதி, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க காங்கிரஸ்காரங்க. என்ன அப்படின்னா, தாவேக்காவுக்கு எதிராக ஏன் போஸ்ட் போடுறீங்க, அமைதியா இருங்க மேடம், கொள்கை கொள்கை கொள்கைன்னு திமுக கூட்டணியில இருக்கும் போது பேசி நம்ம சாதித்தது என்ன? தாவேக்கா அரசுல ஏதாவது ஒரு பதவி வாங்கிட்டு முயற்சி செய்யுங்க மேடம், எதுக்கு தேவையில்லாம நீங்க தாவேக்காவுக்கு எதிராக போஸ்ட் போடுறீங்க அப்படின்னு காங்கிரஸை சேர்ந்த சில நிர்வாகிகளை அவங்களுக்கு மெசேஜ் போடுறாங்களாம். சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேடிக்கையா இருக்குது இந்த விஷயம்லாம். இவங்களும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கிறாங்க. சோ காங்கிரஸுக்குள்ளவே இந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு உள்ள போனாலும் அவங்களை ஏத்துக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே என்டிஏ அப்படின்ற ஒரு பின்னணி மூலமா உள்ள வந்தவங்க. சோ திரும்பவும் அவங்களை சேர்த்துக்கிறதுல என்ன வித நியாயம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்கிறாங்க. ஜோதிமணி அக்கா என்ன பண்றாங்கன்னா, இல்ல தாவேக்கா அரசு குதிரை பேரத்துல ஈடுபட்டு இந்த 3 எம்எல்ஏக்களும் இந்த பக்கம் வர வச்சிருக்காங்க, அடுத்து மேற்கொண்டு நிறைய எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்னு ஜோதிமணி அக்கா சொல்றாங்க. சோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த குதிரை பேர அரசியலை வெளியில எதிர்க்குது, தமிழ்நாட்டில் ஆதரிக்குது அப்படின்ற ரேஞ்சுகளை நாங்க இருக்க முடியாது. எங்களுடைய நிலைப்பாட்டுல நாங்க உறுதியா இருக்கிறோம். தாவேக்கா மக்களுக்கு நல்லது செஞ்சா அதை ஆதரிப்போம், ஆனா இது போல ஒரு மலிவான அரசியலை இறங்குனா அதை எதிர்க்கவும் செய்வோம் அப்படின்னு ஜோதிமணி அக்கா போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இது ஆளும் தரப்பினருக்கு கொஞ்சம் நெருடலை ஏற்பட்டிருக்கு. என்னங்க அண்ணே, கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அந்த அக்கா கிட்ட, நம்மளாம் ஒரே கூட்டணி இருக்கும் போதே எங்களை எதிர்த்தா எப்படின்னு? அப்ப வெளியில இருக்கிறவங்க என்னென்ன பேசுவாங்க? உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சி எம்பி என்ன பண்றாங்க, பொதுவெளியில இப்படி சொல்றாங்களே, அப்ப இது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு தானே இருக்கு. ஏன்னா அவங்களே ஒப்புக்கொள்றாங்க இந்த அரசு குதிரை பேரத்துல நடந்திருக்கு. அப்ப வெளியில இருக்கிறவங்க என்னென்ன பேசுவாங்க, கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து காங்கிரஸ் தலைமைக்கு கொஞ்சம் அறிவுறுத்தி போனதுனால இப்போ காங்கிரஸ் ஜோதிமணி அக்காவை தடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. யாரு தடுத்தாலும் என்ன, நான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு ஜோதிமணி அக்கா உறக்க சத்தமா தாவேக்கா மேல கரிய பூசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருந்தாலும், நம்ம கூட்டணி ஆட்சி நடத்தினாலும், நீங்க பண்றது தப்பு அப்படின்றது சுட்டி காட்டுற இடத்துல நான் இருப்பேன். காங்கிரஸ் கட்சியில மத்தவங்க இருக்கிறாங்க இல்ல, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஆனா நான் இருப்பேன், நான் செய்வேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு ஓப்பனா ஜோதிமணி அக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் இதை குறித்து என்ன பண்றாங்க, விமர்சிச்சுட்டு வராங்க. ஏன்னா நாங்க சொன்னா ஆதவர்ஜனா சொன்ன மாதிரி வைத்தறிச்சல சொல்றோம், பொறாமையில சொல்றோம், எல்லாமே சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற கூட்டணி ஆட்சியில இருக்கிற காங்கிரஸ் சொல்றாங்களே, இதுக்கு என்ன சார் பதில் அப்படின்னு பலர் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்டுறாங்க. சோ ஜோதிமணி அக்கா சொல்ற மாதிரி தாவேக்கா குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, தாவேக்கா குதிரை பேரத்துல ஈடுபட்டுச்சா இல்லையா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.